பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். எண்ணென்ப ஏனை எழுதென்ப எவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எங்கள் நமது கண்கள், எங்கள் நமது கண்கள். பூமி தோன்றினால் புதையல், பூமி தோன்றினால் புதையல். எங்களை தேடினால் விடியல், எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எங்கள் நமது கண்கள். உயிரின் இருப்பிடம் உண்டது எங்கள், எங்கள் நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும். நோய்களும் தீரும். உழைத்தால் உயர்வோம் உண்மை. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 50 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டு 25 ஆண்டுகளாக சின்ன திரையில் வெற்றி கொடி நாட்டிக்கொண்டு எத்தனையோ பேர் வாழ்க்கையை ஒளிமயமாக்கி கொண்டிருக்கும் எண்கணித சித்தர், எண்களின் மேதையான பண்டிட்ஜியை மீட் பண்ணலாம். வணக்கம் ஐயா. அடுத்த டேட் ஆஃப் பர்த் பண்டிட்ஜி 29/11/1984. பேர் வந்து இர்ஃபான், IRFAN. 1984. 1984. பேர் வந்து இர்ஃபான். பேரு IRFAN. இர்ஃபான். இர்ஃபான். இனிஷியல் அப்பா பேர் வந்து முகமது இஸ்மாயில். எம் இர்ஃபான். ஆமா. இவங்க லைஃப்ல நல்ல கெரியர், ஜாப் காண்டி நம்ம கிட்ட நேம் ஆல்ட்ரேஷன் காண்டி வந்திருக்காங்க பண்டிட்ஜி. அப்பா பேரு முகமது இஸ்மாயில், MOHAMED இஸ்மாயில். அம்மா பேரு? அம்மா பேரு கொடுக்கல பண்டிட்ஜி. சரி. அதாவதுங்க, எண் கணிதம்ங்கிறது இந்த மதம், இந்த இனம் இதெல்லாம் கிடையாதுங்க. யாரா இருந்தாலும் சரி, இந்த நம்பர்ஸோட மேஜிக்கை நம்ம கொடுப்பனை இருந்தா கரெக்டான நம்பர்களை கரெக்டான நேரத்துல சந்திச்சோன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து இந்த இர்ஃபான்ங்கிற இந்த குழந்தைக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்டா இருக்க போகுதுங்க. கண்டிப்பா. 29ஆம் எண் உங்கள் செல்ல குழந்தையில் 29 பிறந்தால் உடனடியாக எண்கணிதத்தால் பெயர் வச்சிடும். ஏன்னா விதவிதமான போராட்டங்கள், கடுமையான யுத்தங்கள், வாழ்க்கையில் பின்னடைவு, எவ்வளோ முயற்சி செய்தாலும் முன்னணிக்கு வர முடியாத ஒரு நம்பர் 29. சந்திரன் குளிர்ச்சியானவர், செவ்வாய் நெருப்பானவர். இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு நம்பர் 29. ஆனால் இந்த 29க்கும் சில விதமான மைனஸ் இருக்குது. கூட்டியன் பார்த்தா 8. தன்னை மறந்த நிலை, கல்வி காலங்கள் ஒரே யுத்தம், போராட்டம், அதுக்கப்புறம் தொழிற்காலங்களையும் யுத்தம், மன வாழ்க்கையிலும் யுத்தம், இப்படி எல்லா இடங்களிலும் போராடக்கூடிய ஒரு நம்பர். இவருக்கு உடனடியாக ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுக்கணும். அதுக்கு உண்டான ஒரு அருமையான எண்ணை நம்ம உருவாக்கலாம். அப்படி உருவாக்குறப்ப கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு உன்னதமான ஒரு வெற்றியை கண்டிப்பாக அடைவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு எண்ணுக்கு நம்ம இப்போ போயிடலாம். எம் இனிஷியல் போட்டுக்கோங்க. MI போட்டுக்கலாம். இஸ்மாயில். MI. இர்ஃபானில் வந்து 2 R போட்டுருக்கோம். இர்ஃபான். இந்த 17 வந்து 19 மாறிடுச்சு. சூரியன். இந்த சூரியனோட இந்த 5 சேர்றப்ப 24, 6 வந்துச்சு. 6ம் 8ம் 6ஓட 8 சேர்ந்தோடனே அந்த நம்பர் பவர் படன்னு வெற்றி. இமீடியட்டாக இந்த பேரை வந்து கெசட் பண்ணணும். இந்த MI வந்து கெசட்டில் நாங்கள் பண்ண மாட்டோம்,
ம். அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஆல்ட்ரேஷன். ஆ. எம் அப்படியே வச்சுக்கலாம். ம். IRR இர்ஃபான் சூப்பர் நம்பர். இஸ்மாயில் ISH போட்டிருக்கோம். ஓகே. இஸ்மாயில். MAIL ஆ. இஸ்மாயில் போட்டோம்னா அப்பா பேருடைய இந்த சைடு ம். இர்ஃபான் இஸ்மாயில் போட்டால் 41.5 பெஸ்ட் நம்பர். சூப்பர் பாண்டிட்ஜி. பொதுவாக 29 பிறந்து கூட்டு எண் 8ஆக அமர்ந்து இந்த பெயனுடைய ஒளி அமர்ந்த உடனே கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும். படிப்படியாக சீக்கிரமே ஒரு வளர்ச்சி வந்துடுவாங்க. எந்த பிடிப்பும் யாரோட உதவியும் தேவையில்லை, இவங்களா மேலே வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு கடவுளுடைய சக்தி வந்து உள்ளே இறங்கி அப்போ அவங்க ஈஸியாக வந்து ஜெயிச்சிருவாங்க. பேரை இமீடியட்டாக கெசட் பண்ணிவிட்டு எல்லா ரெக்கார்ட்லையும் கொண்டு வந்துட்டா உங்களை யாருமே அசைக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அருமையான நம்பர். எனக்கு ஒரு டவுட் பண்டிட்ஜி. இப்போ நம்ம ஹிந்துஸ் வந்து பேர் மாற்ற வர்றாங்கன்னா நீங்கள் 60 டைம்ஸ் ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி 60 டைம்ஸ் 21 டைம்ஸ் இந்த மாதிரி நான் இந்த 48 டைம்ஸ்ன்னு சொல்லி எழுதி பார்க்க சொல்கிறீங்க. விநாயகரை வழிபட சொல்கிறீங்க. சில பேருக்கு விநாயகரை வழிபட சொல்கிறீங்க. இப்போ முஸ்லீம்ஸ் உங்ககிட்ட வர்றாங்க, அப்போ என்ன பண்ண சொல்லுவீங்க பண்டிட்ஜி? இவங்களே உதயத்தில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நமாஸ் பண்ணிட்டு அவங்களுடைய அல்லாஹ் பண்ணிட்டு எம் இர்ஃபான் இஸ்மாயில்ங்கிற பேரை 41 தடவை எழுதணும். கண்டிப்பாக எழுதணும். இப்போ ஆலய வழிபாடுறது அவங்களுடைய மசூதிக்கு போய் அவங்க வழிபட்டுக்கலாம். அவங்க எப்படி வழிபடுறாங்களோ அதில் டெய்லி ஒரு 10 சரங்கள் வந்து குரான் படிக்கலாம். அவங்களுக்கு அப்படி சொல்லிடுவீங்க. ஆமாம், குரான் படிக்கணும்னு சொல்லி கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் படிக்க சொல்லிடுவோம். அதில் நிறைய வாசகங்கள் அருமையான ஒரு தன்னம்பிக்கை ஒட்டக்கூடிய வாசகங்களாக இருக்கும். அதை நம்ம கண்ணதாசன் எழுதிய இயேசு காவியத்தில் நிறைய விளக்கங்கள் கொடுத்து இந்த இர்ஃபானுக்கு இவங்களுக்கு வந்து அருமையான பேர் வந்து பண்டிட்ஜி மாற்றி கொடுத்துருக்காங்கங்க. பண்டிட்ஜி சொல்கிறபடி இதை எத்தனை டைம்ஸ் எழுதணுமோ எழுதி அவங்க சொல்கிறபடி குரானை படித்து காலையிலே எழுந்திரிச்சு நமாஸ் பண்ணி இந்த பேரை எழுதி பார்த்து குரான் படித்து உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய லைஃப் டேர்னிங் மூமெண்ட் வரப்போகுதுங்க. அதுக்கு ரெடியாக இருங்க. உங்கள் வாழ்க்கை செம்மையாக போகுது. மறக்காமல் கசட்டில் பண்டிட்ஜி சொன்னபடி மாற்றிடுங்க. பண்டிட்ஜி, இப்போ ஏதாச்சும் ஒரு லெட்டரில் பேர் ஸ்டார்ட் ஆகக்கூடாதுன்னு இருக்கா பண்டிட்ஜி? அப்படி ஏதாவது லெட்டர்ஸ் இருக்கா? இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு இந்த பீங்கிற எழுத்து வேண்டாம், பீங்கிறது 8, அதில் வந்து சந்தேகமே இல்லை. முதல் எழுத்தாக அது நிற்கிறப்ப இப்போ பரமசிவங்கிறோம், பத்மநாபங்கிறோம். குழந்தை பேர் இன்ஷியல் பி தானே போகணும். அப்போ மனைவி பேர் வந்து சிவகாமின்னு வச்சுக்கலாம், எஸ்பின்னு போட்டுருவேன். ஓகே. பி ஆகாதுன்னு இல்லை, மற்ற எண்கள் அது கொஞ்சம் உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்குது. அதனால பி3க்கு அந்த பக்கம் போடுவாங்க சில பேர். எப்படி இருந்தாலும் 8 தனியாக தான் நிற்கும். அதனால பிரகாஷ்னு வச்சுக்கலாம். இப்போ பிரகாஷ் வந்து குழந்தைக்கு வந்து ஆளினின்னு வைக்கணும். பி ஆளினின்னு வைக்கணும், ஆளினி பிரகாஷ், ஆளினி பிரகாஷ் அப்படி போய்ட்டோம். அது ஒரு எக்ஸுங்கிறது வரக்கூடாது. பெரும்பாலும் நம்ம எக்ஸுங்கிற பேரில் பேர் இல்லை. எக்ஸுங்கிறதே ஒரு டேஞ்சரஸ் நம்பர். அது பாருங்க, புரியாத புதிர். எக்ஸ் இஸ் a dangerous letter. ஆமா, எக்ஸ். ஓகே பண்டிட்ஜி. தப்புனா எக்ஸ் போடுறோம். ஆமா பண்டிட்ஜி, தப்புனா ராங்னு தானே போடுறோம். டேஞ்சர்னு இடத்துல எக்ஸ் போடுறோம். அப்புறம் எக்ஸுங்கிறது தெரியாது, எல்லாம் மேக்ஸ்ல எக்ஸும் போகும். அப்ப சேவியர் அப்படிங்கிற பேர்ல எக்ஸ். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சேவ் எஸ்சி கொடுத்துருவோம். SEVIOR சேவியர். ஓகே. அவங்க எக்ஸி போடுவாங்க. இதுல நிறைய மாத்தி. ஓகே. இது வந்து அவங்க வந்து SEAVIOR சேவியர்னு கொடுத்துருவாங்க.
சூப்பர் பண்டிட்ஜி. அந்த மாதிரி அதாவதுங்க பண்டிட்ஜி சீக்ரெட் நம்மளுக்கே சொல்லி கொடுத்துட்றாங்க. யூஸ்வலா இந்த மாதிரி யாரும் ஓப்பனா சொல்ல மாட்டாங்கல்ல. பண்டிட்ஜி அப்படி சொல்ல, சேவியர்னு பேர் இருந்துச்சுன்னா எக்ஸ் போடாதீங்க, எக்ஸ் ஸ்ட்ராங், எவ்ரி டைம் நம்ம வந்து ராங்னு போட வேண்டாம், எஸ் ஈன்னு மாத்திக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருமை பண்டிட்ஜி. அடுத்ததா பண்டிட்ஜி இன்னொரு பாய் பேபிக்கு பேர் வைக்கணும்னு சொல்லி உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாய் பேபியோட டேட் ஆஃப் பர்த் வந்து 5/11/2025. பாய் பேபியா. ஃபாதர் நேம் வந்து எஸ் மணிகண்டன், மதர் நேம் வந்து எம் உமா மகேஸ்வரி. இவங்களுக்கு வந்து இது செகண்ட் பாய் பேபியாம். முதல் குழந்தையோட பேர் வந்து எம் தர்ஷு விஷாகம், பரணி நட்சத்திரமா பண்டிட்ஜி, மேஷ ராசியாம். இந்த குழந்தை பரணி நட்சத்திரம், மேஷம் வந்து ராசி. இங்க வந்து பேரண்ட்ஸோட டேட் ஆஃப் பர்த் சொல்லியிருக்காங்க பண்டிட்ஜி. ஃபாதரோட டேட் ஆஃப் பர்த் வந்து 25/12/1995. 1995. மதர் உமா மகேஸ்வரியோட டேட் ஆஃப் பர்த் வந்து 25/1996. இந்த ஃபர்ஸ்ட் பேபி தர்ஷ் விஷாகம் ஓட டேட் ஆஃப் பர்த் வந்து 26/7/2023. ஸோ இவங்க எல்லா டேட் ஆஃப் பர்த்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த குழந்தைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பேர் சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி எண்கணிதத்தை நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். எண்கணிதத்தை நான் உலகத்துக்கு வந்து ப்ரூவ் பண்ணுறோம். நான் நிறைய பண்ணியிருக்கிறேன். 25 பிறந்த மணிகண்டன் 7, 2 + 5 7. 25 பிறந்த உமா மகேஸ்வரி நம்பர் 7 இல்லையா? 5/11/2025 கூட்டினோம்னா 7. 5 7 9 11 16 7. இந்த 2 பேர்த்துல 7 இங்கே வந்து நிற்குது. அதே மாதிரி பண்டிட்ஜி நீங்க எப்பயும் ஒரு விஷயம் சொல்லுவீங்க, 2 and 7 ஒரு குட் காம்பினேஷன் நம்பர்ஸ் சொல்லுவீங்க. இங்க அப்பாவோட இது வந்து 7/25, அம்மாவோட இது வந்து 20th. ஆமா. ஸோ 7:2 குட் காம்பினேஷன். சூப்பர் பண்டிட்ஜி. அதே மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அதனால தான் நல்ல குழந்தைங்களும் நல்ல டேட் ஆஃப் பர்த்ல வந்திருக்காங்க. இந்த 7 வந்து அது மாதிரி அமைஞ்சிருக்குது. தர்ஷி பொறுத்தளவுக்கு 8 7 8 நட்புன்னு சொன்னல. ஆமா. 7ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருக்கு நட்பு. அதனால 8ல பிறந்தது. 26ங்கிற ஒரு டேஞ்சரஸ் நம்பர். அந்த குட்டி பிறந்தாலும் முதல் புள்ளியே நம்ம தர்ஷி விஷாகன்னு வச்சிட்டோம். இதுவும் நீங்க தான் வச்சு கொடுத்துருக்கீங்களா பண்டிட்ஜி? தர்ஷிங்கிறது தட்சிணாமூர்த்தி, விஷாகம்னா திருச்செந்தூர் முருகன். அந்த மாதிரி அருமையான ஒரு 42 பேர் வச்சுருக்கிறோம். 8 அப்படியே அடங்கி ஒடுங்கி அவர் வாட்டுக்கு உட்காந்துருங்க. ஒரு ஹால் டிக்கெட் வாங்கினா 8 வரும். ஓகே. ஒரு 100 500 சேர் போட்டுருவோம், குழந்தைய உட்கார வச்சோம்னா அங்கே 8. அது என்ன ஃபார்முலா பண்டிட்ஜி? 8 வாழ்க்கை அமைது இந்த 8ஆம் நம்பர்காரங்களுக்கு 8 தான் வரும். ஆனால் பேர் தப்பாக இருந்தால் அங்கே எல்லாம் மைனஸ் ஆகும். இப்போ ஒருத்தர் பேர் 44, ஒரு லாட்ஜில் போய் ரூம் எடுக்கிறார் 206. அப்படி வந்து அதிர்ஷ்டமா? அதிர்ஷ்டம் இல்லையா பண்டிட்ஜி? அதிர்ஷ்டம் இல்லை. 206 நம்பர் ரூமுக்கு போயிடுது. போனதுக்கப்புறம் சுவிட்சு போடுறாரு, ஃபேன் ஓடல, ரிமோட் இருக்காரு, ஏசி ஓடல, பாத்ரூம் போடுறாரு, தண்ணி வரல. இதுக்கு மேலே என்ன குடும்பம் பண்டிட்ஜி? ஹோட்டலுக்கு போயும் 5000 ரூபா 6000 ரூபா 10000 ரூபா பே பண்ணிட்டு உள்ளே போனால் 206 எதுவுமே வேலை செய்யல. வந்து சொல்கிறாரு, என்னென்னமோ வந்து டெக்னிக் பண்ணி பார்க்குறாங்க, எல்லாம் சரியாயிடுது. ஒரு 10 நிமிஷம் சரி பண்ணிட்டு உள்ளே கொண்டு வைக்கணும். திடீர்னு தூங்கிட்டு இருக்கப்போ ஃபேன் நின்று போயிடுது, ஏசி நின்று நைட்டு 12 மணிக்கு மறுபடியும் வந்து ஆளை கூப்பிட்டு தேவையில்லாத பிரச்சனை அந்த இரவு எதுக்காக தங்கிட்டு அடுத்த நாள் தெளிவாக ஒரு இடத்துக்கு போகலான்னு நினச்சவருக்கு
அந்த 206 கடும் சோதனையில் ம். கொடுத்தது. அதே மாதிரி தான் வாகனங்களுக்கு நம்ம வண்டி ஒன்று வாங்கப்ப 8ல் வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக விபத்துக்கள் நடக்கும். ஓ. ம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போவோம், நடக்காது. அந்த மாதிரி தான் நம்பர், நம்ம கூடயே வரக்கூடிய நம்பர் வாகனம். எப்படி நம்ம பேர் நம்ம கூட வருதோ நம்பரும் நம்ம கூட வரும். ஆனால் வாகனங்களுக்கு நம்ம அருமையான நம்பர் அமைக்கும். இந்த 26க்கு அழகாக நம்பர் அமைச்சிட்டோம். ஓகே. இந்த குட்டி 517 பிறந்தனால ம். பரணியில் வேற பிறகு. ம். பரணி நட்சத்திரம் வந்து சந்திரனுடைய அலைகள் நிறைந்த சுக்கிராதிக்கம் பெற்ற மேசராசி. ம். ம். மேசராசி ஷர ராசின்னு சொல்லுவோம். ம். அவர் அருமையான ஒரு ராசியில் தான் பிறந்தது. சுக்கிர திசையில் பிறந்தது. அப்போ சுக்கிரன் எங்கே இருக்கார்? ஜாதக ரீதியான பலன்கள் நிறையா இருக்குது. அது ஆயுள் ஆரோக்கியம் நம்ம சொல்லிடுவோம். இதில் இந்த குட்டிக்கு நம்ம வைக்கக்கூடிய பேர் ஸோ அம்மா அப்பா ஒரு நல்ல டேட் ஆஃப் பர்த்து. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு ஐயாட்ட வந்து பேர் வச்சுருக்காங்க. இப்போ செகண்ட் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பரணி நட்சத்திரத்தில் மேஷ ராசியில் அருமையான இதில் பிறந்திருக்குங்க. அதுக்கு பண்டிட்ஜி அழகான பேரை எழுதிட்டுருக்காங்க. பார்க்கலாம் என்ன பேர் அந்த குழந்தைக்கு அமைஞ்சிருக்குன்னு. நான் எப்பயுமே எல்லா எபிசோட்ஸ்லையுமே சொல்லுவேங்க, நம்ம வந்து பிறந்த குழந்தைக்கு பண்டிட்ஜிட்ட பேர் வச்சுக்கிறாங்கன்னா பெரிய வந்து அதிர்ஷ்டம் பண்ண குழந்தைங்க, டவுட்டே கிடையாது. 5ல் பிறந்த அந்த குழந்தைக்கு இப்போ பரணி நட்சத்திரம், அவங்க பேரண்ட்ஸ் என்ன வருவாங்க? லா, லீ, லே, லோ. அந்த காலத்தில் லோகநாதன் வச்சு அந்த குழந்தைய வேஸ்ட் பண்ணிடுவாங்க. படாத பாடுபடும். லோகநாயகி, லோகாம்பா. எழுத்துக்களை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிடிவாதமாக எனக்கு அந்த எழுத்தை வேணும்பாங்க. இந்த எழுத்து தான் எனக்கு பேர் வேணும். அதில் ஒரு அழகான பேர் அமையாது. அந்த எழுத்துக்கள் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். இப்படித்தான் வேணும், நான் வச்சு கொடுத்துருவேன். ஆனால் என்னுடைய விருப்பத்தை நான் எழுதிடுவேன். அதை எழுதிட்டு வச்சு அதையும் நம்பர் வச்சுருவோம். நம்பரை குழந்தைக்கு இல்லை, அதெல்லாம் வச்சுருவோம். இப்போ முதல் குழந்தைக்கு அப்படி வச்சுட்டு வந்துடுறாங்க. 2வது குழந்தை ஆயிலி நட்சத்திரத்தில் பிறகு. ஆயிலி நட்சத்திரத்தில் டா, டி, டூ, டே. இது எப்படி பேர் வைக்கிறது? நான் நட்சத்திர பேர் தான் வைப்பேன். டெல்லி ராணி தான் வைக்க போகிறேன். ஏன்னா முதல் குழந்தை பிடிவாதமாக இருந்தீங்க. இப்போ எப்படி டெல்லி ராணின்னு வச்சிடலாமா? வைக்க முடியாது. டெக்கான் வைக்க முடியுமா? டே, டோ இதெல்லாம் வைக்க முடியாது. அப்போ நம்ம வேறு பேருக்கு போகிறோம். அது மாதிரி முதல் எழுத்துக்களை பிடித்து கொண்டு இனிமேலும் நீங்கள் இருக்காதீர்கள். எண்கணிதத்தில் எந்த எழுத்துக்களில் அழகான பேர் வருதோ அந்த பேரை எடுத்துக்கலாம். ஓகே பண்டிட். அப்போ நட்சத்திரப்படி பேர் வைக்கிறதுங்கிறது ராங் கான்செப்டாங்க. இது வந்து பண்டிட்ஜி ஒரு புக்கில் படிச்சுட்டு வந்து நம்மக்கிட்ட சொல்லங்க. அவங்க வந்து ஒரு லிவிங் லெஜெண்ட். அவங்க இதை அனுபவபூர்வமாக பார்த்து எத்தனையோ பேருக்கு பேர் வச்சு எத்தனையோ சக்ஸஸை பார்த்து எவ்வளவோ ஒர்க் அவுட் ஆன விஷயங்களை பார்த்து இதை சொல்கிறாங்கங்க. இப்போ நான் பேர் வச்சுக்கு அவங்க பாணிலே வச்சிட்டேன். லித்விக் நிகில். லித்விக் நிகில். லித்விக். ஏன்னா இப்போ முதல் குழந்தைக்கு தர்ஷிவ், அந்த மாதிரி லித்விக். விஷாகனு பேர் நிகில். அதுக்கு டபுள் 41. இந்த 5 தூக்கி அப்படி இங்கே வச்சுட்டு லித்விக் நிகில். இதில் நம்ம லக்கி நம்பர், டேட். எப்படி பண்டிட் இவ்வளோ ஃபேஷனான பேர்லாம் வைக்கிறீங்க? லித்விக் நிகில். இவங்களோட ஓடிக்கிட்டே இருக்கணும். 50 வருஷத்துக்கு முன்னாடி லக்ஷ்மி நாராயணன், ராஜலட்சுமி, ராஜேஸ்வரிலாம் வச்சோம். இன்னைக்கு வைக்க முடியுமா? இப்போ நம்மனாலே இந்த லித்விக் நிகில் இந்த மாதிரி பேர்லாம் யோசிக்க முடியாதுங்க. அதனால பண்டிட்ஜிட்டே இந்த பொறுப்பை நம்ம ஒப்படைச்சிடலாம். இன்னொரு பேர் லித்தின் சர்வின். லித்தின் சர்வின். இல்லை ஃபர்ஸ்ட் குழந்தைக்கும் அழகா இருக்கே பண்டிட்ஜி. தர்ஷிவ் விஷாகம். அந்த விஷாகன் 19 வந்துச்சு. லித்தினேஸ்வர். லித்விக் விகில். லித்தின் சர்வின் 2வது பேர். ஆனால் லித்விக் நிகில் அழகா இருக்கு. அதே வச்சுக்கலாம். ஸோ லித்விக் நிகில் அப்படின்னு சொல்லி இந்த 5ஆம் தேதி பிறந்த குழந்தைக்கு பேர் வச்சிருக்காங்க பண்டிட்ஜி. இந்த பிறந்த குழந்தைக்கு போக வேண்டிய ஆலயங்கள், இவங்க வழிபட வேண்டிய தெய்வம், இவங்களுக்கான சித்தர், இவங்களுக்கான ராசி கற்கள், இது எல்லாமே வாட்ஸ்அப்லேயும் இமெயிலையும் அனுப்பிச்சிருவாங்கங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து அதை அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு வந்துக்கலாம். இந்த பிறந்த குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிற குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய ஃப்யூச்சரும் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் இருக்குங்க.
நம்ம ட்ரெடிஷன்ல நம்ம ஹிந்து மைத்தாலஜி படி பார்த்தோன்னா பௌர்ணமி அமாவாசைங்கிறது மிகப்பெரிய சக்தி உள்ள நாட்கள்னு சொல்றோம். அதே மாதிரி பௌர்ணமிங்கிறது வந்து முழு நிலவு. அந்த நாள் வந்து நீங்க பூஜைகள் செய்தாலும் எது செஞ்சாலும் உங்களுக்கு கைகூடி வருங்கிறாங்க. இந்த பௌர்ணமி தத்துவத்தை பத்தி நீங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் பண்டிட்ஜி. பௌர்ணமிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது அம்பாளுக்கு உகந்த ஒரு நிலை. திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றது காரணம் பௌர்ணமியில் வந்து சந்திரன் நிலபுங்க முனிவர்னு அர்த்தம். மக்களுடைய மூச்சு காற்றையெல்லாம் உறிஞ்சி ம். அந்த பௌர்ணமி அந்த அமிர்தத்தை கொடுக்கக்கூடிய நாள் தான் பௌர்ணமி. அதான் அன்றைக்கி போய் கிரிவலம் வர்றப்ப அந்த அமிர்த அலைகள் நமக்கு கிடைக்கும். அப்புறம் கிரிவலம் போகிறவங்களுக்கு இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, ஒரு 10 பாட்டுகளாக தெரிஞ்சிருச்சு. திருவாசகம், தேவாரம் ம். ஏதோ ஒன்று பண்ணிட்டு 14 கிலோமீட்டரும் தன்னுடைய மனசு ஈசன் மேலே மட்டும் செலுத்தி போயிட்டு வாங்க. நாங்க ஊருக்கு போற வழியில ஒரு பாப்கார்ன் சாப்பிடணும் பண்டிட்ஜி. அப்புறம் வந்து 10 ரூபாய்க்கு கிளிப்பு வாங்கணும். அடுத்து உட்காந்து ஜூஸ் குடிக்கணும். இல்ல மக்கள் அந்த மாதிரி தானே அதான். இல்ல நானா இருந்தாலும் அப்படிதானே அது பண்டிட்ஜி. 14 கிலோமீட்டர் நடக்கணும்னா விக்கிற எல்லாரையும் வாங்கி சாப்பிட்டு போனாதான் திருப்தியா இருக்கு. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. 10 பாட்டுகளாச்சும் ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ஒன்றுமே தெரியலையா ஓம் நமச்சிவாய் ஆ. அவ்வளோதான். 14 கிலோமீட்டர் சொல்கிறப்ப எத்தனை நமச்சிவாயின்னு சொல்லியிருப்போம். ஓம் சிவாய நமக, ஆ. ஓம் நமச்சிவாய, ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக, ஓம் அண்ணாமலையாரே நமக. ஏதோ ஒன்று ஈசனை வச்சுட்டு சிவசிவா ம். 2 வார்த்தை சிவசிவா. சிவசிவான்ட்டு அந்த 14 கிலோமீட்டர் சுற்றி வந்தோம்னா உண்மையான ஒரு அமிர்த அலைகள் நமக்கு கிடைக்கும். அதை விட்டு நாம் ஊருக்கதை உலகக்கதையெல்லாம் பேசிக்கிட்டு ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி ஆமா. போயிட்டு வர்றதுக்கு அங்கே போகாமே இருக்கலாம், நல்லது. ஏன்னா மற்றவங்களாம் நிம்மதியாக போகலாம். கூட்டம் இங்கே ஒரு அகஸ்தியர் ஆசிரமம் இருக்குது. அருமையான சேவை செய்யக்கூடிய ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகரிஷி இப்போ அவர் இல்லை. அவருடைய துணைவியார் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ அவருடைய மைந்தர் நடத்துகிறாரு. சேவைகள் செய்யணும், அதான் சேவை. அவங்க எல்லாருமே பச்சை வேஷ்டி கட்டிட்டு எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுப்பாங்க. நம்ம பசியோடு நம்ம போனால் கூட அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிடுவோம். ஒன்று அவருடைய ஆன்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ம். குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராம ஐயர் ரொம்ப அற்புதமான மனிதர். என்னை நிறைய ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். அற்புதமான மனிதர். ஆன்மீக சுடர், கடவுளே அவர் தான் வச்சுக்கலாமே. ம். ஒரு 10 ஆண்டு காலம் அவரோட நான் நெருங்கிய தொடர்பு. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு போய் நானும் அன்னதானத்தில் பச்சை வேஷ்டி கட்டிட்டு கலந்துக்குவேன். ஆ. அந்த மாதிரி அந்த இடத்துல போய் ஒரு அன்னதானம் சாப்பிட்டுக்கலாம், தப்பு இல்லை. அவர் தான் நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கார். குஷா எண்கள் பற்றி எனக்கு சொல்லிக் கொடுத்தார். குஷா? குஷா எண்கள் அப்படின்னா, ஆ. இப்போ நம்ம ஒரு சீட் போடுறோம், ம். ஒரு 10 லட்ச ரூபா நமக்கு கிடைக்குது. ம். ஒரு நம்ம கேமரா வாங்கினா அது வாங்கணும், இது ம். வாங்கணும், ஃபண்டு ம். பேங்கில் இருக்குது, எடுத்து வந்து வைக்கிறோம். ம். ஒவ்வொரு பண்டிலாக போடாமல் இப்போ 500 கட்டுன்னு வச்சுக்கலாம். 500 நோட்டு 1 2 3 4 5 6 7 8 9 குஷா அப்படின்னு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டோம். ம். இதே மாதிரி எத்தனை நோட்டுகள் இருந்தாலும் ம். குஷான்னு சொல்லி ம். போட்டோம்னா அது கரெக்டான செலவு மட்டும் அதில் வரும், விரயங்கள் வராது. ஓ. நம்ம வீட்டுக்கு அப்ப எழுதி வைக்கணுமா பண்டிட்ஜி நோட்? குஷான்னு சொல்லி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடணும். சரி பண்டிட்ஜி, என்கிட்ட 100 ரூபா தான் இருக்கு, 5 100 ரூபா இருக்கு. அப்ப 5வது 100 ரூபாய குஷார்னு சொல்லலாமா? 10 வந்தால் குஷான்னு சொல்லணும். ஓகே 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 பண்டிட்ஜி. 10 அந்த 10 வந்து நம்ம குறைந்த இதில் நம்ம வந்து ஒரு 1 லட்ச ரூபா நம்மகிட்ட இருக்குது, 50,000 ரூபா இருக்குது. ஆ. அதைத்தான் நம்ம சொல்றோம். அது வந்து ஒட்டுக்கு 50,000 போட்டு ஒரு பண்டில் போட்டு வச்சுக்குவோம். ஆ. 100 நோட்டை அப்படி ஆ. பண்ணாது. 100 10 பிரிங்க. ஓகே. 10 புரிஞ்சு பண்டிட்ஜி. 10 10 ரூபா நோட்டு தான் இருக்குன்னா அப்ப 10வது நோட்டை குஷார்னு சொல்லிட்டு சொல்லிக்கணும். அப்ப 10 ரூபாயா ரப்பர் பேண்ட் போட்டு அப்படி வச்சுட்டு வந்தா விரைய செலவுகள் இருக்காது. இருக்காது. கரெக்டான அந்த பணம் விரயமாகாது. நம்ம பீரோவில் வச்சுருக்கிறோம், ஒரு 5 2 லட்ச ரூபா வச்சுருக்கிறோம், அவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும், லேபர் கொடுக்கணும், இருந்து வச்சுருக்கிறோம். அந்த பணத்தை வந்து 5 10 நோட்டு எண்ணி குஷா, 20 ரூபா நோட்டுன்னு வச்சுனா 10 20 போட்டு குஷா. குஷார். ஆமாம், குஷா. குஷா. குஷா 2. குஷா. ஆமாம், குஷா. குஷா எண்கள்னு. குஷா மாதிரி குஷா. ஆமாம். ஓகே. இப்போது இது ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னார் நீ. ஒரு வீடு, பெரிய வீடு, கிட்டத்தட்ட நான் சொல்கிறது வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு 1 crore வீடு கட்டுறது பெரிய விஷயம். பெரிய பங்களா, நீச்சல் குளம்லாம் வச்சு, லிஃப்ட்லாம் வச்சு நல்லா கட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே நான் ஃப்ரெண்டு வீடு தான். நான் போய் அடிக்கடி இந்த வாஸ்துலாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுப்பேன்.
இந்த எலக்ட்ரிக்கல் இந்த டியூப் லைட் இருக்குல்ல, ஆமா. இது வாங்கிட்டு வந்து சொன்னாங்க. ம். 300 டியூப் லைட் இருந்துச்சு. ஆ. கடையில் போய் கொடுத்தா அதை கொண்டு போங்க, மிச்சத்தை கொண்டாந்து கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், இந்த 300 டியூப் லைட்டையும் ம். ம், ம். 1 2 3 10 10 கட்டி வைங்கன்னு. ஆ. எதுக்கு? பண்டிட்ஜி சொல்லிட்டா நீ கட்டி வைங்கன்னு ம். ஆடிஷன் சொல்லிட்டார். ம். அவரு எடுத்து போட்டு 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 10 10 கட்டி வச்சிட்டாங்க. முதல்ல ஒன்றா ஒரு பண்டிலாக இருந்துச்சு, பிரித்து டியூப் லைட்டை போட்டு 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 வச்சுட்டாங்க. அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சு எலக்ட்ரிஷன் போட்டாங்க. கடைசியில் 150 தான் செலவாயிடும். இவர் கணக்கு போட்டு சொன்னது 300 டைமில் 275 பேர்னாரு. ஆ. இந்த 10 10 போட்டதில் இவ்வளோ வெளிச்சம் வேண்டியது, அந்த ஒன்று ஓட்டாலே வெளிச்சம் வருது, நான் தப்பாக எழுதிட்டேன்ட்டு மறுபடியும் 150 முடிஞ்சிச்சு. 150 கொண்டு ரிட்டர்ன் கொடுத்தேன் அந்த குஷாவுடைய வேலை. ஓகே. அந்த மாதிரி நான் இன்னொரு டெஸ்ட் பண்ணிட்டுங்களா சாமிஜி, நான் பண்ணுன்னாரு. ம். சரின்ட்டு ஒருத்தர் வர்றாங்க, ம். ஏங்க சாப்பாடு ஒன்று கொடுக்குறேன், என் குழந்தைக்கு ஒன்று கொடுங்க, ம். இதுலேயே வச்சுட்டா வேண்டாம் இன்னொரு இது கொடுங்க, இன்னொரு குழந்தைக்கு கொடுங்க. சின்ன குழந்தைக்கு தூண்டு குழந்தை தான், ம். ஒவ்வொரு பாக்கு மட்டை ம். கொடுத்துவோம். ம். பாக்கு மட்டையை நான் என்ன பண்ணேன், உட்காந்து ம். 10 10 கட்டி வச்சேன். ம். 500 கட்டி வச்சேன். ம். எடுத்து முதல் நாள் பார்த்தா 600 பாக்கு மட்டை, 500 சாப்பாடு தான். ம். 500 சாப்பாடு போயிருக்குது, ஆனால் 600 600 பார்க்க மாட்டேன். சாமி நான் கட்டி வச்சிட்டேன். சரி நீ செக் பண்ணிக்கோங்க. பார்த்தா அன்றைக்கி வெறும் 400 என்ன எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இதுலேயே போட்டுறாங்க, இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம், நாங்கள் இதே ஒன்று தான், எதுக்கு இன்னொரு பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லி 400 தான் ஆச்சு. புரியுது? புரியுது பண்டிட். 600 பார்க்க மாட்டேன், அதே சாப்பாடு. 400 செலவாயிடும். 300 டியூப் லைட்டு, ஆ. 150. அதான் குஷாயன்கள்னு பேர். எக்ஸலண்ட். இதெல்லாம் வந்து நீங்க யூடியூப்ல, சாட் ஜிபிடியில், கூகுளில் எங்கேயுமே பார்க்க முடியாத தகவலுங்க. ஒரு சித்தர்கள் அவங்க சீடர்களுக்கு மட்டும் கொடுக்குற வரங்களுங்க இது. இதெல்லாம் வந்து நம்ம ஹிந்துயிசம்ல இருக்க சூக்ஷ்மங்கள். பண்டிட்ஜி சொன்னதை நீங்க நல்லா கவனிச்சிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட 10 ரூபா நோட்டு இருக்கட்டும், 100 ரூபா நோட்டு இருக்கட்டும், 500 ரூபா நோட்டு இருக்கட்டும், பிரச்சனை இல்லைங்க. 10 நோட்டை எண்ணிக்கங்க, எடுத்துக்கங்க. 9 வரைக்கும் எண்ணிட்டு 10வது நம்பர் வரப்போ குஷான்னு சொல்லிட்டு ரப்பர் பேண்ட் கட்டி வச்சிருங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதை அப்படி ப்ரிசர்வ் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்படி நீங்க செய்யறப்போ உங்களுக்கு விரைய செலவு இருக்காது. உங்க காசுக்கான கரெக்டான செலவு நடக்கும். இல்லை நம்ம அன்னதானம் பண்றோம், ஒரு 500 பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம், அப்போ 10 பேக்கெட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. 10வது பேக்கெட்டை குஷான்னு சொல்லி முடிங்க. இந்த மாதிரி ஒரு கவரில் 10 பேக்கெட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு எது நன்மையோ விரயம் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். அருமை பண்டிட்ஜி. ஒரு கோயிலில் ஃபங்க்ஷன் நடக்குது, 10,000 ரூபா டொனேஷன் கொடுக்குறோம், முடிவு பண்ணிட்டோம். 10 போட்டு அவங்களுக்கு கொண்டு கொடுத்தோம்னா அன்னதானம் நிறையா நடக்கும். அவங்களுக்கு அந்த காசு கரெக்டாக யூஸ் ஆகும். அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அதை பயன்படுத்தலாம். வெறும் பணம் மட்டுமல்ல, எல்லா இடத்துலையும் குஷா 10ன்னு சொல்லாமல் குஷான்னு சொல்லலாம். குஷாங்கிறது குபேரனை குறிக்கூடிய ஒரு சொல். பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எங்களை தேடினால் விடியல், எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எங்கள் நமது கண்கள், உயிரின் இருப்பிடம் உண்பது எங்கள் நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும், நோய்களும் தீரும், உழைத்தால் உயர்வோம் உண்மை உண்மை. இன்னும் நன்மை. பண்டிட் அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள்.